بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, சென்றைய பாடங்களிலிருந்து நாங்கள் புதியதொரு பாடங்களுக்கு செல்கின்றோம். சென்றைய பாடத்திலே நாங்கள் சூரிய சந்திர கிரகண தொழுகை சம்பந்தமாக பல தலைப்புகளிலே நாங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றோம். நாம் கூறிய விடயங்களிலே சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் உடன்பாடாக முரண்பாடற்றதாக இருக்கின்ற விடயங்களை நீங்கள் செவிமடுத்து அதை பின்பற்றும்படி நான் உங்களுக்கு வேண்டுகிறேன். அல் குர்ஆன் சுன்னா நபி வழிக்கு மாற்றமாக, சஹாபாக்களுடைய நெறிமுறைக்கு மாற்றமாக ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் நீங்கள் அதை முலாஹதா குறிப்புகளில் கமெண்ட் பண்ணுவதிலே தவறு கிடையாது. தெரிந்ததை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்வோம். ஹைர், அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடமைப்பாக ஸலாத்துல் இஸ்திஸ்கா மழை தேடி தொழும் தொழுகை சம்பந்தமாக, மழை தேடி தொழும் தொழுகை எப்பொழுது மார்க்கமாக்கப்படும், மழை தேடி தொழும் தொழுகையை தொட்டும் அறிவிப்பது போன்ற பல காரியங்களை மிக சுருக்கமாக இங்கே நான் தர விரும்புகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழை தேடி தொழுகைக்காக சென்ற பொழுது எவ்வாறு சென்றார்கள் என்பதை நாங்கள் இங்கு மிக சுருக்கமாக தர விரும்புகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை வேண்டுதலும் மழை வேண்டி பிரார்த்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வெளியில் உள்ள தொழும் திடலுக்கு புறப்பட்டு சென்றது. திடலிலே தான் திறந்த வழியிலும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழை தேடி தொழுதிருக்கின்றார்கள். பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகைகளை எவ்வாறு திடலில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புறப்பட்டு சென்று அங்கு தொழுதார்களோ, அதே போல இஸ்திஸ்கா மழை தேடி தொழும் தொழுகைக்காக பிரார்த்தனை செய்வதற்காக நபிகளார் திடலுக்கு சென்ற வரலாறு ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்பாத் பின் தமீம் அன் அம்மிஹி, தனது சிறிய தந்தையை தொட்டும் அப்பாத் பின் தமீம் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஸ்கி வஹவ்வல ரிதாஅஹு, மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக தொழும் திடலுக்கு புறப்பட்டு சென்றார்கள். பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்த போது தமது மேல் துண்டை வலது பக்க தோளிலே இருந்த பகுதியை இடது பக்க தோளின் மீது மாற்றி போட்டுக்கொண்டார்கள் என்ற செய்தி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை வேண்டி பிரார்த்தித்தல் என்பதற்கு அரபு மொழியிலே இஸ்திஸ்கா என்று சொல்லப்படும். தமக்காக பிறருக்காக மற்றவரிடம் தண்ணீர் கேட்பது என்பதே இதன் சொற்பொருளாகும். இஸ்லாமிய வழக்கிலே இஸ்திஸ்கா என்பது வறட்சி ஏற்பட்டுள்ள நேரத்தில் மழை பொழிவிக்குமாறு இறைவனிடம் குறிப்பிட்ட முறையில், நபி வழி முறையில் வேண்டுதலை குறிக்கும். தொழும் திடலில் 2 ரக்காத்துக்கள் தொழ வைத்துவிட்டு மழைக்காக அல்லாஹ்விடம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பள்ளிவாசலிலும் வெள்ளிக்கிழமை அன்று மழை வேண்டி பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பள்ளியிலும் பிரார்த்திக்கலாம். அது மிம்பர் மேடையிலே வைத்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஆக தனியாகவோ பலருக்கு முன்னிலையிலோ சிறப்பு தொழுகை 2 ரக்காத் தொழுது விட்டோ மழைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம் என்ற செய்தியை நான் கூறிவிட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் கூறியதை போன்று தொழுகையிலே இஅ்திதா நிலையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மழை தேடி பிரார்த்திப்பார்கள். அந்த வேளையிலே அவருடைய மேல் ஆடையை, தோள்புயத்திலே போடப்பட்டிருக்கின்ற ஆடையை மாற்றி போட்டுக்கொள்வார்கள். வலது பக்கம் உள்ளதை இடது பக்கமாக,
இடது பக்கம் உள்ளதை வலது பக்கமாக போடுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே மலை தேடி சில உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து நாம் நேரடியாக பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட சில மார்க்க அறிஞர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள், மலை தேடி செல்வதற்கு முன்னால் தர்மங்களை செய்வது அவசியம். சிலருடைய கருத்தின்படி அன்றைய தினம் நோம்பாளியாக செல்வது அவசியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய ஆதாரங்களை நபி வழியிலே காண முடியாமல் இருக்கின்றது. மாற்றமாக வளமையிலே நோன்பு நிற்பதை வளமையாக்கி கொண்டவர்கள், திங்கள் வியாழன் போன்ற தினங்கள் நோன்பு நிற்பவர்கள் அன்றைய தினத்திலே ஸலாத்துல் இஸ்திஸ்காவுக்காக செல்வதாக இருந்தால் நோம்போடு செல்வதில் தவறில்லை, அது நல்ல விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுமிடத்திற்கு வெளியாகின்ற பொழுது முத்தபஸ்ஸிலன் அழகிய ஆடைகளை தவிழ்ந்து கொள்வார்கள், பணிவாக செல்வார்கள், துன்பம் துயரம் ஏற்பட்டவர்களைப் போல செல்வார்கள். ஹத்தா தல் முசல்லி, தொழுமிடத்திற்கு வருமுறை செல்வார்கள் என்ற செய்தி அஹமதில் அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர், இன்னும் சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், செல்கின்ற பொழுது குழந்தைகள் வயோதிபர்கள் இவர்களையும் அழைத்து செல்வது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்னைய காலங்களிலே இவ்வாறு நடந்ததும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது மைதானத்திலே பெருநாள் தொழுகை தொழுவது இல்லை, பள்ளியிலே மட்டும்தான் ஸலாத்துல் இஸ்திஸ்கா தொழப்படுகிறது, பிரார்த்தனை செய்யப்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளையும் வயோதிபர்களையும் அழைத்து செல்வதின் நோக்கம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை விடையளிக்கப்படுவதற்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சிலர் சொல்கின்றார்கள், ஆடு மாடு ஒட்டகைகள் இவைகளையும் அங்கு எடுத்து செல்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் மேற்கூறிய இந்த காரியங்களுக்கு வயோதிபர்கள், சிறுவர்கள், ஆடு மாடு ஒட்டகைகள் இவைகளை அங்கு அழைத்து செல்வது எடுத்து செல்வது லம் தரித் பிஹி சுன்னா ஹதீஸில் அதை பார்க்க முடியவில்லை. ஆகவே சுன்னா நபி வழியிலே வராத ஒன்றை நாம் செய்வதை விட விடுவதுதான் ஏற்றமானது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, கானன்னாஸ் யஹ்ருஜூன அலா இபாதத்திஹிம் ஆதத்திஹிம் அஷ்ஷேக் வல் கபீர் வஸ்ஸகீர். ஆனால் மனிதர்கள் பொதுவாக அவருடைய வளமையிலே வயோதிபர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் செல்கின்ற நிலை இருந்தது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.